நல்ல முறை அடுப்புல சமைக்கிறவங்களுக்கு இது நல்ல சிஸ்டம் இருக்கும். இந்த தூளை குறைச்சிய போடும் அந்த தூள் இது வந்து நல்லது இருந்ததுல ஒரு வகை ரைஸ் போறாங்களே என்ன மாதிரி கவனிக்கிறான் வேற லெவலா கவனிக்கிற சத்தான கீரையோட வந்து இது கொஞ்சம் எடுத்துட்டு வெங்காயம் மொத்தம் சீவணும் வாங்க கடைசி நேரத்துல களத்துல இறங்கிட்டு அஞ்சாவது சீஃபுட் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நாங்கள் நண்டு இறால் கணவாய் மூன்று எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதை வடிவாக எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகே, இன்றைய நம்மளுடைய புதிய அடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமியார் இப்போ வந்து என்ன நல்லா சூடாகிட்டுது. பதப்படுத்தி வச்சுக்கிறனால பொரிச்சு எடுக்க போகிறோம். என்ன அவ்வளோ அது குறைக்கு ரைஸுக்கு வந்து கேரட் லீக்ஸ் எல்லாமே பதப்படுத்தி வச்சாச்சு. இங்கால வந்து முத்தக்கா பட்டி கொண்டிருக்கிறோம் இந்த சைஸ்லையா. அங்கால வந்து இறால் பொரியுது. ஓகே, அனுஷியாக்கா இன்னைக்கு தான் தளத்தில் இறங்குவா. இப்போ கொஞ்சம் பிஸி என்ன உன்னோட டென்ஷனால இருக்கா, நீங்கள் குறைச்சிட்டு வா கொண்டு கணவாய பார்த்தீங்கன்னு சொன்னால் மூடி பொரிக்கிறோம். சரியோ, வந்து 3 வகையான சீஃபுட் ஐட்டம் வந்து பொரிச்சு எடுத்துட்டு மற்றது வந்து முட்டை அவிய போட்டாச்சு. அப்படியே வச்சு போய் ஐட்டமாக சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எனக்கு பட்டர் அதளவுக்கு இல்லை, அதுதான் பெரிய வெங்காயம் எடுப்பேன். அதுக்கு சின்ன வட்டி வச்சுட்டு கோழி ஈடு பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னென்ன ரைஸுக்கு வந்து நாங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கோம். இதில் வந்து ரைஸ் குக்கர்லேயே சோறு காய்ச்சல் இப்போ 3 தரம் இதில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நல்ல பதமாக வெஞ்சிட்டு ரைஸுக்கு பதமாக அது என்ன செய்யணும்? இட்லி போட்டு சட்டியில் குதிக்கணும். குதிக்கிறது நல்ல அடுப்பு என்ன? ஓ, நல்ல அடுப்பு போகிற அடுப்பு. நான் இப்போ தான் வந்தேன். அப்படி தான் போடுறேன். அது 4 நாள் வெட்டி பிடிக்கிற சட்டியை தண்ணி ஆனால் ஈரம் இல்லை. தண்ணி கூடாது இல்லாதது நினைச்சியாக்கா ரசிகருக்காருக்கு தாங்க சூப்பர் சூப்பராக சொல்லுங்க. நல்ல முறை அடுப்புல சமைக்கிறவங்களுக்கு இது நல்ல சிஸ்டம் இருக்கும். சூப்பர். இது சத்தம்
ஒரு வேலை தான் தாச்சேன நல்லது ஆசையா இல்லை விலைக்கு ஆசையா இருக்கும் முட்டையா வேற செய்து கொண்டிருக்கிறார் தம்பி கிட்டிய என்னண்டு முட்டையோட காசு ஆசையான வேலை தானே இருக்கு. பின்ன அடிச்ச முடிவுல தான் படிக்கிறாரு என்ன செய்ய போற மேடம் அடுத்து வந்து கரண்ட் போட போறோம். லீக்ஸ் வதங்கி விட்டது கொஞ்சம். கரண்ட் வந்து கரண்ட் ஆடு உறைஞ்சிடாது வேற யார் நான் தான். மூத்த காணையில் தெரியும் நாங்க வேலை எல்லாம் முடிஞ்சது. அந்த மூத்த காலந்தெல்லாம் விளாசி முடிச்சு விட்டுட்டேன். அவங்க தும்முற மாதிரி போட்டு இவெல்லாம் அந்த பதமா வதக்கு அந்த கோழி என்ன விட்டுக்கு நகைக்கரை விட்டுக்கு வரைக்கிற மாதிரி இப்போ வதக்கப்படுது. நல்லா கரைக்கும் வடிவா இருக்கேன் நான் பச்சை முறைஞ்சு கலர்ல அழகு அல்லாது என்ன டீ ஊத்துறாங்க அருவா அப்பா இது ரெண்டு பிளேன் முட்டை வச்சி அப்புறம் நீங்க தம்பி கூட்டி ரைஸ் போறாங்களே என்ன மாதிரி கவனிக்கிறான் பாருங்க வேற லெவலா கவனிக்கிற சத்தான கீரோட தான் தருவான் வாங்க இல்ல பிளேன் குடிப்போம் அரிசியாக அந்த பெரிய நல்லா இருக்கு சாருவாக்கான பிளேனுமே சூப்பரா இருக்கு வடை சாப்பிட சாப்பிட்டா இருக்கும் சாப்பிடலாம் சாப்பிடலாம் முட்டை போகிறாக்கு இந்த என்ன சொல்ற பிரைவன் ஐட்டம் எல்லாமே ஓகே இப்போ லாஸ்டா வந்து முட்டை வறுக்குறீங்க என்ன கட்டாம ஊட்டிக்கிறாரு முடியுது என்ன ஒரு மடையை தொடவே இல்லை எந்த பிள்ளை இல்லை தானே எங்க வாங்கினீங்க விருது நாங்கள் பழமையான வேண்ட இடத்துல பாப்பா அச்சாத அம்மா புரோஜன் பாக்குறாங்க தோகம் கூட பாப்பாக்கு கமலாட பாக்குது அடிக்குமா தம்பிக்கு பாப்பா ஏனா காது ஏத்துக்கிழமை போறாங்க இந்த ஐயா வெயிலத்து வெஞ்சா சுடுகுது அப்பா இங்கேயும் இதுவும் போடைக்கிறதுல வாசமா இருக்கு வச்சிக்கிறேன் இதுக்கு என்ன பச்சையா போட்டுட்டாங்க பேனானதுல வைக்கலாம் தானே ஓ அது மெண்டி ஏறாங்க கேஸ்தா என்ன செய்யறீங்க அது சரி அப்படியே பட்டன் எடுத்தா சரி வெக்க கடும் வெக்க சரி அவங்க அக்கா பாருங்க பச்சையை போடுறது என்ன வச்சிக்க தூள் இல்லாமல் இது மஞ்சள் தேசி புளி போட்டு உருக்கமாக இருக்கட்டும் இப்படியே நாங்கள் என்ன செய்யணும் மூட போகிறோம் அந்த தூளை குறைச்சியே போடும் அந்த தூள் எந்த தூள் பிடிச்சது ரச்சிக்கறி அடுப்பில் வச்சு நாடு
அனுஷாக்கா சொல்லிட்டா மிக்சியில் வாசத்தில் சொல்லி இதில் என்ன மிக்சியில் என்ன சொல்லிட்டு இருந்தா அரைச்சிட்டு மனுவுக்கு அது திருவிழா பூவெல்லாம் சோடி சோடியா வருது. இல்லை நாங்கள் நோம்பலாக புளிப்போம். ஓ நீங்கள் திருவி இங்கே எது இருந்தாலும் நல்லதுதான். இவன் சனக்காரவங்களும் பார்த்தீங்க ரெஸ்ட் இல்லை. ஆனால் என்னென்ன இந்த நிகழ்வுலேயே இப்படி என்ன சொல்கிறது அவர் சொல்கிறாரு தமிழாக காட்சி சமயம் செய்யும் போது பார்க்காதாகும். அப்போ போன முறை கலந்து கொண்டு ஆகலாம் இந்த முறை வரணும். எல்லா சௌரமும் தானே வரும். சதம் வந்துருக்கணும். ஒரு பங்கு நான் தேர்தலில் அவர் கொடுத்துருக்கிறேன். முடிவுக்கு தான் தேவக்காரங்க சொல்லுவீங்க. அதனால இப்போ மிளகும் அடிச்சதான் இருக்குது. அது நம்மளோட வயசு கொஞ்சம் இருக்காண்டு ரைஸுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வேணும். ஒரு மேலால வைக்கிறாரு. இல்ல பார்த்து கொண்டு கண்காட்சி அப்ப விதமா வெட்டுவோம். கண்காட்சி நான் வெட்டுற சட்டியோ இல்ல குக்கு தான். குக்கு சரி சரி அது கூர் கத்திய இது கொஞ்சம் எடுத்துட்டு வெங்காயம் மொத்தம் சீவோணும் சீவோணும். இது இது ஒரு பக்கம் கூட்டிட்டு ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு. பெரிய ஆட்களுக்கு மட்டுமா நான் இப்ப நெட்டி செல்லுவேன். இந்த கணக்கு எடுத்து அனு கடத்த பெரும் வேலை உங்களுக்கு இதான் கம்மி குடி நினைத்து ஆக்குற வேலை தெரிஞ்சு வந்துதான். லொக்கு லொக்கு எடுக்கட்டுமா லொக்கு என்ன செய்யறாங்க இது சரி இது சரி அதுக்கே அடிக்கிறீங்க பக்கத்துல பார்க்குறேன். இப்படி வெட்டக்கூடாடா. இது வெட்டணும் மேலான படிவா வெட்டணும் முத பட்டமா வெட்டினா மிச்சம் எல்லாம் வெட்டு பண்ணு பழக்கம் எல்லாம் போடாதீங்க. அதை விட உண்மையான அப்படி வெட்டல போய் சொல்லக்கூடாது. நான் ஒரு வளம் வெட்டி அப்பேங்கடா அப்படி எல்லாம் கதைக்கிறீங்க. அதுதானே எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே அப்படிதான் காட்டிக்கொள்ளணும். தெரியாதையும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும். இங்கே நல்லா சிரிப்பு குடிது இஞ்சி உள்ளி குறை குறை பேரச்சு தான் ரைஸுக்கு குடி போட்டு நீங்கள் இல்ல அதான் ஏஞ்சல் மகளுக்கு தான் பார்த்து குறை குறை பேரைக்கணும் மினி கட்டத்தூள் அடிக்கணும். இன்னும் போடல போடக்கு அளவு தெரியாதா? பக்த காலம் சில ஆட்களுக்கு தூள் வந்து கூட போடணும். கறி ஒருக்கா காய்ச்சி கொடுத்துட்டு சிப்படி என்ன விட அதெல்லாம் கறி காய்ச்ச மட்டும் நீங்க வாங்கோ. இது வத்தோம் நினைப்பு. சார்வா வந்து இப்ப திரும்ப வந்து மூன்றாம் தரம் வந்து ரைஸ் குக்கர்ல வந்து சோறு போடுறா. ஏன்னா பாசுமதி ரைஸ் இல்ல அடுப்புல வந்து போடல அது குழஞ்சு போடும். அதடியா வந்து ரைஸ் குக்கர்ல போட்டுருக்கா. அப்ப நான் எனக்கு வந்து பொறுப்பு தந்துருக்கா இஞ்சியம் உள்ளியம் வந்து 600 ரூபாய் அடிச்சு தரட்டா. அடியக்கோ கப்பு
வாவ் சூப்பரா இருக்கு பாருங்க. அரை நடுவுலாவே அடிச்சிருக்கிறேன். எப்படி மகன் இருக்கிறதா தெரியும். அது பழம் உங்க எங்கிட்டாங்க சரி. இப்போ இது வந்து அடிச்சாச்சே நீ சாருவா காக்கிதை வந்து நான் ஒன்றுக்கா வந்து போட்டு கொடுப்பேன். இது வந்து இங்கேயும் புள்ளியும் அடிச்சு வச்சுக்கிற கருநூறுவா நல்ல ட்ரைனிங் பழங்க பழங்க. நான் இல்லாட்டி சரி நீங்க எல்லாம் பிள்ளைங்க விட்டுட்டீங்க. சார்வக்காக்கு வந்து கட்டத்தூள் வந்து அடிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செத்தல் வந்து நேற்று முந்தின நாள் வந்து சார்வக்கா வாங்கினவா தூள் திரிப்பாங்கன்னு சொல்லித்தான் வாங்கினவா. அப்போ இன்னைக்கு வந்து நேரம் காணாது. அப்போ என்னட்ட வந்து முந்தின நாள் அக்கா தோல் திரிச்சு தந்தாங்க. அப்போ நிறைய இருந்தால் அப்போ அதை நான் கொடுத்தேன்னா அப்போ சாருக்காக வந்து இப்போ டைம் இல்லாதவையா அப்போ திரிக்காமல் இருக்கிறா. அப்போ திரிக்க நாளைக்கு தூளையும் தரவும் மாடா. அது தெரியும் தங்க அப்போதெல்லாம் அப்படித்தான் நேற்றையே சொல்லிட்டா வாளியோட கொண்டு போக சொல்லி. அப்போ எனக்கு டைம் இல்லை. மற்றது என்னென்னு சொன்னால் அப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு அம்மாட்ட கைப்போக்குது எல்லாம் சாப்பாடு நடந்துட்டு இருக்கிறேன். அது ஒரு சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கல கொடுத்து வச்சேன்னா எல்லாத்தையும் இதெல்லாம் வீட்டில் நடந்து செய்யணும். பார்த்தீங்களா கலந்து அது மேலே ஒரு மெனுண்டு ஸ்கூலுக்கு போயிட்டா அப்ப அப்படியே கிஃப்ட் வாங்க டீச்சர்ஸ் என்ன கொடுத்தீங்க ஏஞ்சல்ட்ட பள்ளிக்கிறதுக்கு என்ன கொடுத்து விட்டீங்க? சாக்லேட் டீச்சராக கிஃப்ட் பென்சில்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்தேன். அளவு இல்லை அடிச்சு பாருங்க அப்புறம் பார்த்து சின்ன பிள்ளைகளை வந்து சாப்பிடுறது வெயில் நேரங்களுக்கு சாப்பிடக்கூடாது. கட்டத்தூள் சரிக்கு உண்டு கட்டிக்காரி செத்தலில் கட்டை தூளை தயாரிச்சு தந்த ரங்காக்கு பெரிய வாழ்த்துக்கள் காணாது. கட்டத்தூள் வந்து வடிவா நல்ல வடிவா வந்து அடிச்சாச்சு. இந்த பாருங்க சின்னனா இது வந்து கணக்கா இருக்கும். இது வந்து எங்களை கையால திரிச்ச கட்டத்தூள். எங்கட கையால இல்லை உங்களோட கையால. அதுதான் சரி அக்கா காணுமே அக்கா அவ்வளோ காணுமே நான் சின்ன சாப்பிட்றாங்க. சரி தூள் ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆள் இந்த பக்கத்துல சிலியா நிக்குது. சின்ன வந்துட்டு இப்ப கலாச்சார பார்த்தான் வெயிலால வேற போறான். பழம் கொடுக்கணும் எல்லோ மாம்பழம் வேண்டுறீங்களோ கேட்டதை போனேன். தூள் வேணாப்பா நம்மளோட குட்டீஸக்கா ஒரு சமையலுக்குள்ள எல்லாரையும் கவ பண்ணும் அப்படி சொல்லக்கூடாது. அது முன்னே ஸ்பெஷலி ஏஞ்சம்மாண்டா விருப்பமான சிக்கன் மற்றது வந்து ரைஸுக்கு தனி பதமா தான் வேணும் கறி. அப்படி சொல்ல வர கறியை பார்த்து கொஞ்சம் வந்து தூள் மணம் மணக்குது அவிஞ்சாச்சு. ஓகே வேற ருசியா இருக்கு. இதால வாங்க நான் இந்த இது பாப்பம் அது கூடி காட்ட மாட்டா நான் காட்டுறேன் இல்லாது யாரும் சொன்ன தூள் கொஞ்சம் தண்டோம் அவியோடும் தூள் உப்பு நல்லா முன்னுக்கு கடமா நிக்குது. ரைஸ் புளி விடையில தண்ணி மெயின் வேலையே மெயின் வேலை ரைஸ் போடுறது. ரைஸ் போடுற மெயின் வேலை. சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுது. இது அப்படியே இறக்கிட்டு அடுத்த கட்டம் ரைஸுக்குரிய அதாவது வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணினதை போட்டு அப்படியே வந்து ரைஸாக போடுறோம். ஓகே
இப்போ இஞ்சி உள்ளி வந்து நல்லா குறப்பாக அடித்து வச்சது. இப்போ வந்து நாங்கள் ரைஸுக்கு இஞ்சி போட்டு என்ன பெரிய சட்டி வருது. அது ரெண்டு பார்க்குறேன் ரைஸ் போடுறத. இப்போ ரைஸ் போடணும், ரைஸுக்குரிய சேர்வை எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சது தானே அது எல்லா சேர்வையும் போட்டு திரும்ப ஒருக்கா நாங்கள் ஃப்ரை பண்ணுறோம். சொல்லல சிக்கன் சூப் போட சொல்லிண்டு நாங்கள் ரசம் போடுறோம். அடுத்த கட்டம் சோயா சோஸ் ஊற்றணும். அப்படியே உடைச்சுதான் வாலி பையன் கட் பண்ணிட்டாங்க. போடுங்க போடுங்க. கடைசி நேரத்தில் களத்தில் இறங்கிட்டேன். அஞ்சாவது ரைஸ் போடுறாங்க அந்த நகரப்போ சோயா சோஸ். வந்து ஏஞ்சு குட்டிக்கு பிடிச்சதான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. குட்டீஸ் விரவி நான் நினைஞ்ச பாரு சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே அளவு நான் கொதிச்சு கொண்டிருக்கு. இந்த அடுப்பை நாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேனையும் இதுலேயே வைக்கிறோம். பார்த்தீங்க அந்த மகளார் பிடிச்சதான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. தம்பி குட்டிக்கும் பிடிக்குந்தானே வெள்ளை ரைஸ் எடுத்து வச்சுருக்குறீங்க வெள்ளை தம்பி குட்டிக்கு. அப்போ அதோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுவேன். அவிச்ச முட்டை பார்த்தீங்களா? சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாஸ்மதி ரைஸில் செய்வது நல்ல ஒரு தரமாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? அடுத்து வந்து
அப்படியே வந்து பாருங்க நல்ல சிக்கன் குழம்பு, ரைஸுக்கு நல்ல சிக்கன் குழம்பு, அப்படியே அவிச்ச முட்டை, அடுத்தது வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கம், குட்டீஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல். சரியோ?